மானாமதுரை அருகே பெரிய கோட்டையைச் சேர்ந்த இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிப்காட் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்த போது இறந்தவரை அண்ணனே கொலை செய்தது தெரியவந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உப்பாற்று பகுதியில் இளைஞர் ஒருவர் கழுத்தில் வெட்டு காயங்களுடன் இறந்து கிடந்த நிலையில் சடலத்தை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இறந்து கிடந்த நபர் மானாமதுரை அருகே உள்ள வைகை மீனாட்சிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த இளங்கோ என்பவரின் 25 வயது மகன் லோகேஸ்வரன் என்பது தெரியவந்தது. அவர் தனது தாயுடன் பெரியகோட்டை கிராமத்தில் வசித்துக் கொண்டு விறகு வெட்டும் வேலை செய்து வந்துள்ளார். கடந்த ஒரு வாரமாக மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு மதுரையில் சிகிச்சை பெற்றதால் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்துள்ளார். சம்பவத்தன்று வீட்டில் இருந்து வெளியே சென்றவர் வீடு திரும்பவில்லை. இந்த வழக்கு சம்பந்தமாக லோகேஸ்வரனின் சகோதரர் பிரகாஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் இறந்த லோகேஷ்குமார் மனநலம் பாதிக்கப்பட்டு அவரது நடவடிக்கைகள் மாறியதால் அவரை கட்டி போட்டு வைத்திருந்தனர். வீட்டிலிருந்து இயற்கை உபாதை கழிக்க வேண்டும் என்று கூறியதால் அவரது அண்ணன் பிரகாஷ் கண்மாய் கரைக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கிருந்து லோகேஷ்குமார் தப்பியோட முயன்றுள்ளார். அப்பொழுது கட்டப்பட்டிருந்த கயிற்றை இழுத்து பிடித்து கையில் இருந்த அருவாளால் தாக்கிய பொழுது கழுத்தில் பட்டு அவர் உயிரிழந்ததாக பிரகாஷ் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர்.